இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய திருத்தலத்திற்கு பல விண்ணப்பங்களோடு வந்திருக்கின்றோம். இந்த நாளில் நம்முடைய எல்லாருடைய நம்பிக்கை நம் சகல விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் செவிசாய்க்கிறார் என்பதுதான். இன்றைய வாசகத்தின் வழியாக, குறிப்பாக நற்செய்தி வாசகத்தின் கடைசி வசனமாக இயேசு சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே. இயேசுதான் வாழ்வு தரும் உணவு. அந்த வாழ்வு தரும் உணவு என்ன என்பதை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க, தியானிக்க நம்மை இந்த திருத்தலம் அழைக்கின்றது. ரோட்டில் ஒருவன் மயங்கி கிடக்கிறான். பல பேர் சென்றார்கள், பார்த்தார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆள், ஐயோ பாவம் இந்த மனுஷன் ரோட்டில் மயங்கி கிடக்கிறாரு என்று சொல்லி அவரை தூக்கி கொண்டு அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறார். அவருக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்பதற்காக. அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவர் மயங்கி கிடந்த மனிதனை பரிசோதிக்கிறார். பரிசோதித்து தன்னிடம் இருந்த அந்த மருந்து சீட்டை எடுக்கிறார். மருந்து சீட்டில் சில காரியங்களை எழுதினார். அவரிடம் கொடுத்து இதை வாங்கி கொடுங்கள் என்று. அதை வாங்கி பார்த்தவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன என்றால், மருத்துவர் எழுதியிருக்கிறார் 2 இட்லி 1 வடை என்று எழுதியிருக்கிறார். வந்தவர் மீண்டும் ஆச்சரியத்தோடு கேட்குறார், என்ன டாக்டர், பாவம் இந்த மனுஷன் மயங்கி கிடக்கிறான், இவருக்கு சிகிச்சை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் உங்களிடம் அழைத்து வந்தால் நீங்கள் 2 இட்லி 1 வடை என்று எழுதி கொடுக்கிறீர்களே என்று கேட்டார். அப்பொழுது அந்த மருத்துவர் சொல்லுகிறார், கோவித்து கொள்ளாதீர்கள், இந்த மனிதன் மயங்கி கிடப்பது நோயினால் அல்ல, மாறாக பசியினால். இவன் பசியுற்று இருக்கிறான். இந்த மயக்கம் பசியினால் வந்த மயக்கம். எனவே இவருக்கு உங்களால் முடிந்தால் இதை செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினாராம். அன்பானவர்களே, மனித வாழ்வில் அடிப்படை தேவைகள் 3 என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த 3இல் முதன்மையானது எது என்று சொன்னால் உணவு தான். உணவு, உடை, இருப்பிடம் என்று சொல்லுகிறோம். இந்த 3மே அடிப்படை தேவைகளாக நாம் எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த உணவு என்பது முதன்மையானதாக இருக்கிறது. இந்த உணவு என்பது மிக மிக முக்கியமானதாகவும் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யோவான் நற்செய்தி அதிகாரம் 6 துவக்கத்தில் நாம் பார்க்கலாம், ஏராளமான மக்கள், 1000 மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். உயிருள்ள வார்த்தை. அந்த உயிருள்ள வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் இயேசு, இந்த மக்கள் வயிறார உண்ண வேண்டும், ஒருவேளை பசியோடு இருக்கலாம் அல்லவா, 3 நாட்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய உடல் சார்ந்த உணவையெல்லாம் மறந்து போனார்கள், என்னுடைய வார்த்தையை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 1000 மக்களுக்கு உணவு கொடுக்கிறார் என்பது யோவான் நற்செய்தியின் 6வது அதிகாரத்தின் துவக்கத்தில் நாம் பார்க்கலாம். இப்பொழுது மக்கள் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள், இவர் அப்பங்களை நமக்கு வயிறார கொடுக்கின்ற ஒரு மனிதர் என்று புரிந்து கொண்டார்கள். எனவே இவரிடம் மீண்டும் மீண்டும் வந்தால் நாம் வயிறார அப்பங்களை சாப்பிடலாம் என்பதுதான் இந்த மக்களுடைய எண்ணம். எனவே மறுநாள் என்ன செய்கிறார்கள், இந்த மக்கள் எல்லாம் முதலில் எந்த இடத்தில் அப்பங்கள் பழுகப்பட்டதோ அந்த இடத்திற்கு வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கு இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை விட்டு கப்பர்நகூம் என்ற ஒரு ஊருக்கு செல்கிறார். இப்பொழுது இவர்களுடைய எண்ணமெல்லாம், ஏக்கமெல்லாம் என்ன தெரியுமா, இந்த மனிதனிடம் சென்றால் நமக்கு வயிறார உணவு கிடைக்கும், வயிறார அப்பங்கள் கிடைக்கும் என்பதுதான். எனவே அவரை தேடி செல்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி சென்று
அவரை பார்த்து கேட்கிறார்கள், ரபி எப்போ இங்கே வந்தீங்க என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாருமே இந்த உடல் சார்ந்த உணவுக்காக தேடி அலைகிறீர்கள். ஆனால் அதோடு நின்று விடாதீர்கள். அதையும் தாண்டி, இந்த உடல் சார்ந்த உணவையும் தாண்டி ஒன்றை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லுகிறார். இவர்களுக்கு புரியவில்லை. இன்றைய நற்செய்தியினுடைய கடைசி வசனம் அதை நமக்கு என்பிக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தான் அந்த வாழ்வு தரும் உணவு. என்னை நம்புகிறவர்களுக்கு, என்னை உண்பவர்களுக்கு பசி இருக்காது, தாகம் இருக்காது என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய சாரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உடல் சார்ந்த உணவு அழிந்து போகும். நாம் நிறைய பிரயாசப்படுகிறோம் இந்த உடலை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. எவ்வளவு நேரம், எவ்வளவு உழைப்பு இந்த உணவுக்காக. ஆனால் இந்த உடல் சார்ந்த உணவானது நம்மை தொடர்ந்து வாழ்விக்கிறதா, நிலை வாழ்வுக்கு கொண்டு செல்கிறதா? இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த உடல் அழிந்து போகும் என்பது நாம் எல்லாருமே அறிந்திருக்கிறோம். எனவே ஒன்றை நாம் மனதில் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த அழிந்து போகின்ற உடல் சார்ந்த உணவும் அழிந்து போகிறது. இந்த உணவை உண்பவர்கள், அழிந்து போகின்ற இந்த சாதாரண அப்பங்களை உண்பவர்கள் எல்லாம் அவர்கள் அழிந்து தானே போவார்கள். மாறாக அழியாமல் நம்மை நிலை வாழ்வுக்கு கொண்டு செல்கின்ற உணவு ஒன்று உண்டு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இன்றைய நாளிலே நானே அந்த வாழ்வு தரும் உணவு, அந்த நிலையான உணவு என்று சொல்லி நம்ம எல்லாரையும் அந்த நிலையான உணவை புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள, அந்த நிலையான உணவில் பங்கெடுக்க நம்மை அழைக்கின்றார். அந்த நிலையான உணவு என்ன? ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே நாம் பங்கு பெறுகிறோம். அந்த திருப்பலியின் வேளையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 நிலைகளில் நம்மை சந்திக்கின்றார். முதல் நிலை என்ன என்று சொன்னால், இறை வார்த்தையின் வழியாக நம்மை சந்திக்கின்றார், நம்மோடு உறவாடுகிறார், நம்மோடு பேசுகிறார். இரண்டாவது கட்டமாக திருப்பலியில் நாம் பார்க்கிறோம், நற்கருணையின் வடிவில் ஆண்டவர் எழுந்து வருகிறார். அந்த நற்கருணை தான் இன்று ஆண்டவர் சுட்டி காட்டுகின்ற அந்த உயிருள்ள உணவு, வாழ்வு தரும் உணவு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அல்லவா, நானே வாழ்வு தரும் உணவு என்று. எனவே பிரியமானவர்களே, இந்த நற்கருணையை நாம் எந்த மரியாதையோடு, பக்தியோடு, வாஞ்சியோடு நாம் பெற்றுக்கொள்கிறோம், இந்த நற்கருணையை பெற்றுக்கொண்ட நமது வாழ்வில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதுதான் இன்றைய நாளில் நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிந்திக்க அழைக்கின்ற ஒரு அழைப்பாக இருக்கிறது. வரலாற்றில் நாம் பார்க்கிறோம், நற்கருணையை மட்டுமே உண்டு வாழ்ந்தவர்கள் நிறைய புனிதர்கள். எந்த உணவையும் சாப்பிடாமல், தண்ணீர் குடிக்காமல், நற்கருணையை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்த புனிதர்கள், புனிதையர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு 3 பேரை உங்களுடைய மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வருகிறேன், ஒரு சாட்சியாக நான் கொண்டு வருகிறேன். 13ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த புனித சியன்னா கேத்ரினா. இவர் 7 ஆண்டுகள், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 7 ஆண்டுகள் அவர் இறப்பதற்கு முன்னதாக 7 ஆண்டுகள் தொடர்ந்து நற்கருணையை மட்டுமே உண்டு அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். அந்த நற்கருணையில் அவர் பெற்ற சக்தி தான் அவ்வளவு நாம் சொல்லி மாழாது. அந்த அளவுக்கு அவர் அனுபவித்திருக்கிறார். அவருடைய இறை அனுபவம் அப்படியாக இருக்கிறது. 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித நிக்கோலாஸ் 19 ஆண்டுகள், பிரியமானவர்களே, 19 ஆண்டுகள் நற்கருணையை மட்டுமே உண்டு அவர் உயிர் வாழ்ந்திருக்கிறார். வேறு எதையுமே இல்லை. அந்த நற்கருணையினால் அவர் வலிமை பெறுகிறார். ஒருவேளை நமது உடல் சோர்ந்து போகலாம், ஆனால் ஆன்மா வலிமையோடு இருக்கும். அந்த ஆன்மா நம்மை நிலை வாழ்வுக்கு நம்மை கொண்டு செல்லும் என்பதுதான் இன்றைய நாளில் இந்த புனிதர்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு சொல்கின்ற ஒரு அற்புதமான ஒரு சாட்சியமாக இருக்கிறது. 3ஆவதாக ஒரு புனிதர் 20வது நூற்றாண்டிலே அருளாளர் அலெக்சாண்ட்ரினா டி கோஸ்டா என்று. இவர் வாருங்கள், நற்கருணையின் மீது அவ்வளவு அளவு கடந்த பக்தி கொண்டவர். பல ஆண்டுகளாக
நற்கருணையை மட்டுமே உண்டு உயிர் வாழ்ந்தவர். நான் ஒரு 3 பேரைத்தான் சுட்டி காட்டினேன். குறிப்பாக இந்த அருளாளர் அலெக்சாண்டினா டிகோஸ்டாவிற்கு ஆண்டவர் காட்சி கொடுக்கிறார். அந்த காட்சியில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மக்கள் என்னை பல பேர் நம்புவதே இல்லை, நம்புகின்ற மக்களும் என்னை தேடி வருவதில்லை என்று ஒரு ஆதங்கத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புனிதரிடம், அருளாளர் அலெக்சாண்டினா டிகோஸ்டாவிடம் சொல்லுகிறார் என்று அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களை, இந்த நாளிலே நாம் எல்லாருமே மனதில் இருத்த வேண்டிய செய்தி, நற்கருணையின் மீது நான் கொண்டிருக்கின்ற ஆர்வம் என்ன, நற்கருணையின் மீது நான் கொண்டிருக்கின்ற மரியாதை என்ன, பக்தி என்ன, விசுவாசம் என்ன என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் எல்லாருமே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நற்கருணை என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்வின் உயிரும் ஊற்றுமாய் இருக்கிறது. இந்த நற்கருணை தான் நமக்கு உயிர் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஒருவேளை இந்த உடல் அழிந்து போகலாம், ஆனால் நமது ஆன்மாவை உயிரோடு வைத்திருப்பது இந்த நற்கருணை தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதுதான் உயிரும் ஊற்றுமாக இருக்கிறது. இந்த நற்கருணையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எல்லாரும் வலிமை பெறுகிறோம், திடம் பெறுகிறோம். எனவே தான் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய புனிதர்கள் தினம் தினம் காலையிலே, நிறைய கிறிஸ்தவர்கள் தினம் தினம் காலையிலே, நல்ல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தினம் தினம் காலையிலே திருப்பலியை காண்பார்கள். அந்த திருப்பலியை கண்டு ஆண்டவரோடு உறவாடி அந்த நற்கருணையை பெற்றுக்கொண்டவர்களாய் அன்றைய நாள் முழுவதும் அவர்கள் அந்த நற்கருணையிடமிருந்து பெற்ற சக்தியை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கின்றார்கள், தங்களுடைய வாழ்க்கையிலே காட்டுகின்றார்கள். நம்ம எல்லாருக்குமே நன்கு தெரிந்த ஒரு புனித அன்னை தெரேசா ஒவ்வொரு நாளும் காலையிலே திருப்பலியை கண்டு திவ்ய நற்கருணை உட்கொள்வார். திவ்ய நற்கருணையை உட்கொண்ட அவர், இயேசுவை உட்கொண்ட அவர், அந்த நாள் முழுவதும் இயேசு கிறிஸ்து கொடுத்த அந்த சக்தியை வைத்து தன்னுடைய பணியை தொடர்வாராம். நற்கருணையின் வழியாக இயேசு கிறிஸ்துவை எண்ணற்ற மக்களுக்கு கொண்டு சென்றவர் புனித அன்னை தெரசா என்பதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். அந்த அளவுக்கு நற்கருணை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட சக்தியை உணர்ந்தவர்கள் ஏராளம். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் எல்லாரும் நம்முடைய மனதை ஒருங்கிணைத்து நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் நற்கருணை ஆண்டவரிடம் கொண்டு வந்து, இந்த நற்கருணை ஆண்டவரிடமிருந்து நான் பெற்றுக்கொள்கின்ற இந்த சக்தி நான் மட்டுமல்ல, எனக்கு மட்டுமல்ல, என் மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அதையும் நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் இன்றைய திருப்பலியில் நமக்காகவும் நம் குடும்பங்களுக்காகவும் நம் உறவுகளுக்காகவும் மன்றாடுவோம். ஆமென்.